அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 75 79 வரை மொத்தம் 5 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அறிவொரு சிறிதுங்கு அறிந்த நாள் முதல் என் அப்பனே நினை மறந்தறியேன். செறிவிலா சிறிய பருவத்தும் வேறு சிந்தை செய்தறிந்திலேன். உலகில் பிரிதொரு பிழையும் செய்திலேன். அந்தோ பிழைத்தனன் ஆயினும் என்னை குறியுறக் கொண்டே குளங்குறிப்பது நின் குணப்பெரும் குன்றினுக்கு அழகோ அப்படின்னு இந்த பாடலை அருமையாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம்: எனக்கு அறிவு சிறிது வந்த நாள் முதல் எனக்கு தந்தையாகிய நின்னை மறந்ததில்லை. அடக்கமில்லாத சிறு பருவத்தும் உன்னை தவிர வேறு பொருளை நினைத்ததில்லை. உலகில் வேறு பிழை ஒன்றும் நான் செய்ததில்லை. அங்கனம் பிழை செய்திருப்பேனாயின் பொறுத்தருளல் வேண்டும். என்னை அடியனாக குறிக்கொண்ட பிறகு குற்றம் காணுதல் பெரும் குணக்குன்றாகிய உனக்கு அழகாகாது. கொண்டு குலம் பேசுவது நன்றாகாது அப்படின்னு சொல்லி தான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்தருளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். ஐய, நான் ஆடும் பருவத்தில் தானே அடுத்த நன்னேயனோடு அப்பா பொய்யுலக ஆசை எனக்கில்லை. உனக்கு என் புகழ் என அவனும் அங்கு இசைந்தே மெய்யுறத் துறப்போம் என்று போய் நினது மெய்யருள் மீட்டிட மீண்டேம். தூய நின் உள்ளம் அறிந்ததே எந்தாய் என்று நான் சொல்லுவது என்ன அப்படின்னு இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: ஐயனே, நான் விளையாடும் பருவத்தில் இருந்தே எனது நண்பனோடு பொய்மை நிறைந்த இவ்வுலகில் எனக்கு ஆசை இல்லை. உன் கருத்து யாது சொல் என்று கேட்க எனது நண்பனும் நானும் நான் சொல்லிய சொல்லுக்கு இசைந்து மெய்மையாக துறவு கொள்வோம் என ஓரிடம் சென்று பின்பு தெளிவுற்று உன்னுடைய திருவருள் உணர்வு தோன்றி அது கூடாது என விளக்கவே நாங்கள் திரும்பிவிட்டோம். தூயனாகிய நின்னுடைய திருவுள்ளம் இதனை நன்கு அறியும். இதனை நான் திரும்ப எடுத்துச் சொல்வதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி துறவு மேற்கொள்ளாமல் கடவுள் விலக்கிவிட்டார் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. மேலும் துறவு அவசியம் இல்லை அப்படின்றது இதிலிருந்து புரியுது. சரி, அடுத்த பாடல். தேர்விலா சிறிய பருவத்தில் தானே தெய்வமே தெய்வமே என நின் சார்பு கொண்டு எல்லா சார்வையும் விடுத்தேன். தந்தையும் குருவும் நீ என்றேன். பேர்விலாத உளத்தே வந்தவா பாடி பிதற்றினேன். பிறர் மதிப்பு அறியேன். ஓர்விழா பிழைகள் ஒன்றையும் அறியேன். இன்று நான் உரைப்பது இங்கு என்னே. இதுக்கு விளக்கம்: நன்று தீங்குகளை பகுத்தறிய வாராத சிறு பருவத்திலே தெய்வம் என்று நின்னையே சார்பாக கொண்டு பிற சார்புகள் அனைத்தையும் கைவிட்டு எனக்கு தந்தையும் குருவும் நீயே என்று கொண்டேன். அதனால் உண்மை தளராது நினைவில் வந்தவற்றையும் பாடி பிதற்றினேன். பிறர் என்னை பற்றி பாடியதையும் பொருளாக கொண்டிலேன். நினைத்ததற்கு இல்லா பிழைகளை யாதொன்றும் நான் செய்தறியேன். ஆகவே இப்பொழுது நான் இவ்விடத்தில் உரைப்பதற்கு யாதும் இல்லை அப்படின்னு சொல்லி சிறு பருவத்திலே சிவம் ஒன்றே தெய்வம் என்று தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார் அப்படின்றத இங்கே விவரித்து விளக்கமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த பாடல்.
பொறித்து உனை பதியா பெற்ற நாள் அடிமை புரிந்தது போலவே இன்றும் செறித்து நிற்கின்றேன். அன்றி என் உரிமை தெய்வமும் குருவும் மெய்ப்பொருளும் நெறித்த நற்தாயும் தந்தையும் இன்பும் நேயமும் நீ என்னை பெற்றே குறித்தறிந்ததன் பின் எந்தை நான் ஏறி குறித்தது என் கூறுக நீயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் அருமையாக பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம், எந்தை பெருமானே, உன்னை தலைவனாக என் உலகத்தில் பதிவித்து கொண்ட நாள் முதல் உனக்கு அடிமைப்பணி புரிந்தது போலவே இந்நாளிலும் உரைத்து நிற்கின்றேன். அன்றியும் எனக்குரிய தெய்வமும் குருவும் மெய்ப்பொருளும் நெறி நிறுத்தும் நல்ல தாயும் தந்தையும் இவ்வழி எனக்கு எய்தும் இன்பமும் நட்பும் எல்லாம் நீயே என உணரப்பெற்று தெளிய அறிந்து அதன்பின் நான் வேறாக விலகியது உண்டோ சொல்லுக அப்படின்னு சொல்லி இதில் இறைவனை பற்றிய தனது நிலைப்பாட்டை தனது மனநிலையை அப்படியே தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சரி, அடுத்த பாடல். பரிந்துணை பதியா பெற்ற நாள் அடிமை பணிபுரிந்து ஆங்கிது வரை புரிந்து உருகின்றேன். அன்று என் உயிரும் பொருளும் என் புணர்ப்பும் என் அறிவும் விரிந்த என் சுகமும் தந்தையும் குருவும் மெய்மையும் யாவும் நீ என்றே தெரிந்தபின் அந்தோ வேறு நான் செய்த செய்கை என் செப்புக நீயே அப்படின்னு சொல்லி இதுவும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு, உன்னை எனக்கு தலைவனாக அன்புடன் கொண்ட நாள் முதல் உனக்கு அடிமைப்பணி புரிந்தது போல இன்று வரை விரும்பி செய்து வருகின்றேன். அன்றியும் எனக்கு உயிரும் பொருளும் என்னை சேர்ந்தவையும் என் அறிவும் எனக்கு வந்த சுகமும் அமைந்த தந்தையும் குருவும் மெய்ப்பொருள் யாவும் நீ என்றே அறிந்த பிறகு நான் வேறொரு செய்கையும் செய்ததில்லை. செய்ததுண்டாயின் நீயே எனக்கு தெரிவித்து அருள்க. இது சிவ உணர்வே மெய்மையானது என வள்ளல் பெருமான் உணர்ந்து கொண்டார் என்பதை இந்த பாடல் விவரிக்குது. சரி, இப்போ நான் பாடின இந்த பாடல்களில் இருந்து என்ன தெளிவாகுது அப்படின்னா, வள்ளல் பெருமான் துறவு அதை வலியுறுத்தி சொல்லலை. துறவுக்கு போகணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லலைன்றது தெரியுது. ஏன்னா அவரும் அவர் நண்பரும் சேர்ந்து துறவுக்கு போகலாம்னு அவங்களாம் முடிவு பண்ணி அந்த நண்பன் கேட்டதுனால இந்த பொய்யுலக வாழ்க்கையை பிடிக்காமல் நம்ம 2 பேரும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் துறவு பண்ணலாம்னு போனதாகவும், அங்கே போய் சில காலம் இருக்கும்போதேவும் கடவுளால் உணர்த்தப்பட்டு அந்த துறவு கூடாது அப்படின்னு கடவுள் சொன்னதுனால அதை விட்டுட்டு திரும்பி வந்ததாகவும் அந்த பாடலில் சொல்லியிருந்தாங்க. இதனால் என்ன தெரியுது, துறவை வள்ளல் பெருமான் வலியுறுத்தலை. இல்லறத்தில் இருந்துக்கிட்டே தான் நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மேம்பட்ட அந்த அருள்நிலையை அடையணும் அப்படின்றது தான் அவர் போதிக்கக்கூடிய அந்த நெறியாக இருக்குது. சரி, அப்போ முதல் பாடலில் என்ன சொன்னாங்க, தான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லி, நான் நிறைய குற்றங்களுடையவனாக இருக்கிறேன், இருந்தாலும் நீ அந்த குறைகளை எல்லாம் நீ பொறுத்தருளணும் அப்படின்னாங்க. அடுத்து 2வது பாடலில் என்ன சொன்னாங்க, அந்த துறவு பற்றி சொன்னாங்க. 3வது பாடலில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சிறு பருவத்திலே சிவமே தெய்வம் என்று தெரிந்து கொண்டார் அப்படின்றது அந்த பாடல் மூலமாக தெரியுது. அப்புறம் அடுத்த பாடல் என்ன சொன்னாங்க, இறைவனை பற்றிய தனது நிலைப்பாடு எப்படிலாம் இருந்தது, அவர் தான் குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் எல்லாமே நீயாக தான் இருக்கிற, இது நீ அறிந்தது தானே அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. கடைசியாக உள்ள பாட்டில் என்ன சொல்கிறாங்க, சிவ உணர்வே மெய்மையானது என வள்ளல் பெருமான் உணர்ந்து கொண்ட அந்த நிலை. சரி, இப்போ இதிலிருந்து இந்த பாடல்கள் எல்லாம் முத்தாய்ப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பேருபதேசத்தில் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தயவுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பாடல் ரெஃபரன்ஸாக கொடுக்குறாங்க. அதை அப்படியே நான் படிக்கிறேன். படிக்கும்போது வள்ளல் பெருமான் கடவுளை பற்றி, அதாவது அந்த சுத்த சன்மார்க்கத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாங்க, முடிந்த முடிவாக அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் பாடி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அதாவது, இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா?
பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ, அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில், அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்ததென்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ என தேடியதுண்டு நினது திரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்பதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு, தயவு எனும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த பேருபதேசத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு 3 பாடல் ரெஃபரன்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பாடலும் பாருங்கள். இதுதான் இந்த 3 பாடல்களுமே தெளிவாக சொல்லுது வள்ளல் பெருமான் அந்த இறைவனை பற்றி என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளை இந்த பிள்ளை பெருவிண்ணப்பத்துலேயும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த நான் இருக்கக்கூடிய இந்த பிள்ளை பருவத்திலேயே எனக்கு சிவமே பொருள், அந்த கடவுள் அந்த ஒருவர் தான், அவர் அந்த கருணையும் சிவமும் ஒன்று தான் அப்படின்றது எனக்கு உணர்த்தப்பட்டது. சிவத்தை பற்றி அந்த மெய் உணர்வு, அந்த கடைசியாக சொன்னது மாதிரி சிவ உணர்வே மெய்மையானது அப்படின்றது அந்த கடைசி பாடலில் சொல்லியிருந்தாங்க. இந்த 3 பாடல்கள் நான் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவாகும் வள்ளல் பெருமான் எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள். கடவுள் பற்றிய அவருடைய நிலை மிகவும் தெளிவாக இருக்குது. நாமும் இந்த நிலையில் தெளிவாயிடணும் அப்படின்றதுக்காக இந்த 3 பாடலையும் படித்து நான் அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தன்னையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ, தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன், துயர் இனி சிறிதும் இங்கு ஆற்றேன், நாயகா எனது மயக்கெல்லாம் தவிர்த்தே நன்றருள் புரிவது உன் கடனே. இது முதல் பாடல். அடுத்த பாடல், தேடியது உண்டு நின் திரு உண்மை தெளிந்திட சிறிது நின்னுடனே, ஊடியது உண்டு பிறர் தம்மை அடுத்தே உரைத்ததும் உவந்ததும் உண்டோ, ஆடிய பாதம் அறிய நான் அறியேன், அம்பலத்து அரும்பெரும் ஜோதி கூடிய நின்னை பிரிகிலேன், பிரிவை கூறவும் கூசும் என் நாவே. இது 2வது பாடல். கடைசி பாடல், கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியம் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன், இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் எந்தாய், தெருள் நிலை இன்றி கலங்கினேன், எனினும் சிறு நெறி பிடித்தது ஒன்றில்லையே அப்படின்னு இந்த 3வது பாடல். அப்போ இதெல்லாம் தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு தான் அடுத்து சொல்கிறாங்க, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு அப்படின்றாங்க. அப்போ வள்ளல் பெருமானுடைய அந்த கடவுள் பற்றிய அந்த நிலை எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். வேறு தெய்வங்களை அவங்களுக்கு சிறு வயதில் அறியாமல் நான் கும்பிட்டு இருந்தாலும், அதாவது பக்தி செய்திருந்தாலும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உந்தன்னையே மதித்து உன் சாயையாய் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி கும்பிட்டு இருந்தாங்களாலும் உன் சாயையாய் உனது நிழலாத்தான் நான் மற்ற தெய்வங்களெல்லாம் பார்த்தேன், அதை தவிர வேறு எண்ணியது உண்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு உண்டான அந்த தெளிவெல்லாம் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடைசி பாடல் என்ன சொன்னாங்க, கருணையும் சிவமே பொருள் என காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவுகளில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.